ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப்ஜாம். இங்கே பாருங்கள், விரிசல் இல்லாமல் இருக்குது பாருங்கள். சூப்பராக ஊறி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நான் அதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் விரிசல் இல்லாமல் குலோப்ஜாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஜூஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸாக எடுத்திருக்கேன். பை ஒன் கெட் ஒன்னில் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மாவு பிரித்து ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா உருண்டை பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரி பசையக்கூடாது, லைட்டாக பசைஞ்சால் போதும். இப்போ வந்து கையில் வந்துட்டு கீ தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி உருண்டை பண்ணிங்க அப்படின்னா விரிசல் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீடியம் சைஸில் தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்து வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். 1 கப் சுகர் அப்படின்னா 1 கப் தண்ணி, இதில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். சிரப்பு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு அடுப்பில். இங்கே பாருங்கள், அடுத்த அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து உருண்டையை வந்துட்டு போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு தொலைவிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃபுல் இதுவுமே வெந்துடும். ப்ரௌன் கலரில் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். மீடியம் ஹீட்லேயே வைங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுக்கிட்டேன் உருண்டை பண்ணி. ப்ரௌன் கலர் அழகாக இருக்குது பாருங்கள், விரிசல் இல்லாமல். அடுத்து சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு லெமன் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சுடுறேன். எதுக்கு அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அந்த சுகர் சிரப் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஜூஸ் இதெல்லாம் போட்டோம்ல, அதனால் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு வச்சிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குண்டு குண்டு குலோப்ஜாம், விரிசல் இல்லாமல். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.